பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கெமியை எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பிரஜைனை கொண்டு போய் ஹாட் சீட்டில் உட்கார வச்சு வேறு மாதிரி மாருதி சுசுக்கியெல்லாம் உள்ளே விட்டு காரில் ஏற வச்சு வெளியில் போகிற கார் வந்து எவிக்டடு, திரும்ப உள்ளே வர்ற கார் வந்து அந்த ஆள் சேவ்டு. அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னென்னா இந்த டாஸ்க் என்னென்னு வச்சுக்கோங்க, டாஸ்க் மாதிரி எவிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. எப்போதும் கார்டு எடுத்துகிட்டு வருவார்ல விஜய் சேதுபதி, இந்த வாட்டி டாஸ்க் வச்சுட்டாரு. அதான் என்னென்னா ப்ரொமோஷனுங்க, மாருதி சுசுக்கிக்கு ப்ரொமோஷனு, அதை எப்படி பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க போல். அதாவது என்னென்னா வீட்டுக்குள் மாருதி சுசுக்கி விக்டரஸ் கார் 2 வரும். அதில் நாமினேஷனில் இருக்கிற பிரஜைனும் கெமியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாருதி சுசுக்கி விக்டோரியஸ் காரில் ஏற வேண்டும். அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த விக்டோரியஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மாருதி சுசுக்கி விக்டோரியஸ், இந்த கார் நல்லாயிருக்கும், இந்த காரை வாங்குங்கன்னு ப்ரமோட் பண்ணுறதுக்காக இவங்களை அதில் வச்சு எவிக்ட் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவர்கள் இருவரும் அந்த காரில் ஏறிய பிறகு 2 கார்களும் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே செல்லும், வெளியே போகும். அதில் ஒரு கார் மட்டும் பிக்பாஸ் வீட்டுக்கு திரும்ப வராது. அந்த காரில் உள்ள நபர் யார் என்றால் அதுதான் கெமி. அந்த நபர் எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, அந்த ப்ரோமோ தான். அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா கெமி போய் வந்து பெட்டில் உருண்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு அது பெட்டில் போய் படுத்து கடைசியாக பார்த்துட்டு வருது. ஒரு தடவை வருவோமா வரமாட்டோமான்னு தெரியலல்ல, அதுக்கு போய் பார்த்துட்டு வருது. பிரஜையின் பொண்டாட்டியோட போய் பேசிட்டு வரான். பொண்டாட்டி கதறி அழுவுது, அந்த பக்கம் உட்காந்து அழுதிக்கிட்டு இருக்கு. நம்மளால தான் நம்ம புருஷன் போயிட்டானோ, நம்ம அண்ணன் கேம்னால தான் இந்த மாதிரி பேச போய் தான் பிரச்சனை ஆயிடுச்சோன்னு அது அழுதுகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இந்த பக்கம் உட்காந்துட்டு கெமி எப்ஜிஏ எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு அன்பு கேங்கில் அழுகுறாங்க. இந்த பக்கம் என்னென்னா இந்த கேங்கு சாண்ட்ரா, பாரு, திவ்யா, பிரஜைனி எல்லாம் இவங்க ஒரு பக்கம் அப்புறம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கமருதீன் எல்லாரும் இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கமருதீன் ஒன்று சொன்னான், இந்த வீட்டில் 50 நாள் ஆகிட்டும் இந்த டிக்கெட் உள்ளே இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு கெமி தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். கடைசியில் கெமியே வெளில போயிடுச்சு, அனுப்பிட்டாங்க கெமியை. அதான் அச்சு அச்சு அச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிச்சிங்க, கத்தி கதறி அழுவுது. ஐயோ வெளில போனால் அதுக்கு தான் அவனுக்கு தான் நல்லது, நீ உள்ளே இருந்தால் கேம் ஆடு. இப்போ பிரச்சனை வெளில போனால் கூட உனக்கு என்ன பிரச்சனையே இல்லையே, அங்கே போய் பிள்ளைய பார்க்க போகிறாரு. கதறி அழுவுதுங்க, சாண்ட்ராலாம் கதறி அழுவுது. ஏன்னா நேற்று அடி ஒருவேளை இந்த மாதிரி நம்ம ஆள் நம்ம புருஷன் பேசுனதுனால தான் அனுப்புகிறாங்களா அந்த மாதிரியும் பயந்துருச்சு. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் அனுப்பாமல் டாஸ்க் வச்சு தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ மாருதி சுசுக்கி விக்டோரியஸுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து அனுப்பலான்னு தான் பிளானு. எப்படியா இருந்தாலும் கார் வந்து உள்ளே வரப்போகுது, அதுக்கப்புறம் ஜாலியாக தான் ஆக போகிறாங்க. கெமியை தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. கவின் கூட சொன்னார், அம்மா ஷூட்டிங் இருக்குமா வந்துருமா அப்படின்னு. நான் இப்போ வந்துடுவேண்ணா அது மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை நீ லேட்டாவாம்மா, ஷூட்டிங் இருக்கா தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் போயிட்டுச்சு. கெமி அதுக்காக தான் போகுது போல், அதுக்கு தான் அனுப்புகிறாங்களா? இல்லை ஆக்சுவலி ஒன்றும் விளையாடலை, அது சும்மா தான் உட்காந்துருக்கு உள்ள, சும்மா அப்படி காமெடி பண்ணிக்கிட்டு அன்பு கேங்க கூட அப்படி நெய் மேட்ரு, அப்புறம் வந்து காரம் அதிகமாக போட்டாங்க சோத்தில், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அது போகிறது நல்லது தான், ஏன்னா அன்பு கேங்கில் ஒரு ஆள் குறைவாங்க. ஆனால் மக்கள் ஓட்டெல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை, அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ வச்சுருக்காங்க, இல்லைன்னா அனுப்பிடுறாங்க. அரோரா உள்ளே இருக்குது, ரம்யா உள்ளே இருக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.